மாலை நேரம் பகுதி 16. எப்படி வீட்டிற்கு வந்தோம், என்ன சாப்பிட்டோம் என்ற உணர்வே இன்றி பிரத்யக்ஷா படுக்கையில் சுருண்டு படுத்திருந்தாள். அவன் இதழ் பதித்த தடம் இன்னும் அவளது ரோஜா நிற உதடுகளில் நெருப்பாய் சுட்டது. உடல் முழுவதும் அனலாய் தகித்தது. அவனது அணைப்பில் ஏன் உருகி நெகிழ்ந்தேன் என தன்னைத்தானே நொந்து கொண்டாள். தூங்க முயன்றும் இரவெல்லாம் மூடிய விழிகளுக்குள் மாலை நடந்தது ரீப்ளே ஆனது. ஒவ்வொரு முறையும் அதே உணர்வுகளால் உள்ளம் உருகி உடல் நெகிழ்ந்தது. கண்மூடி தவித்திருந்தவள் அதிகாலை நேரத்தில் தான் தூங்கத் தொடங்கினாள். காலையில் அவளை எழுப்ப வந்த சௌமினி முகம் வாடி தூங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்ப மனசில்லாமல் கதவை சாத்திக் கொண்டு சென்றார். நேற்று இரவு வந்ததிலிருந்து பிரத்யக்ஷா சரியாகவே இல்லை. கேட்ட கேள்விகளுக்கு ஏனோ தானோ என பதில் சொன்னாள். என்ன சாப்பிடுகிறோம் என்றே உணராமல் சாப்பிட்டு எழுந்ததையும் அன்னையான அவர் கவனிக்காமல் இல்லை. சுரேஷை நினைத்து வருத்தப்படுகிறாள் என நினைத்தவர் இதை இப்படியே வளரவிடக் கூடாது என தன் கணவரிடம் பேசச் சென்றார். தூக்கம் கலைந்து எழுந்ததும் பக்கத்திலிருந்த நேரங்காட்டியை பார்த்ததும் அதிர்ந்தே போனாள் பிரத்யக்ஷா. எப்படி 11 மணி வரை தூங்கினோம், அம்மா ஏன் இப்படி எழுப்பாமல் விட்டுவிட்டார் என கோபம் அம்மாவின் பக்கம் திரும்பியது. டைனிங் டேபிளில் அமர்ந்து காய் நறுக்கிக் கொண்டிருந்த சௌமினியின் அருகே சென்று, அம்மா என்னை ஏன் எழுப்பல என உரத்த குரலில் கோபமாக கேட்டாள். நீ தூங்கிட்டு இருந்த, நேற்று வந்ததுல இருந்தே ஏதோ மாதிரி இருந்த, உடம்பு சரியில்லை தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இப்ப கூட பாரு உன் முகம் எப்படி வாடி இருக்கு என முகத்தை பாசத்துடன் வருடிய தன் தாயிடம் என்ன சொல்வது என தெரியாமல் தலையை பிடித்தபடி சேரில் அமர்ந்தாள். தலை வலிக்கிறதா, காஃபி எடுத்துட்டு வரேன் என அவளது தலையை ஆதூரத்துடன் வருடிய சௌமினி, பிரத்யுமா இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்க செல்லும் என்றார். உடலும் மனமும் அலுத்து போயிருக்க சரி என்று தலையசைத்தவள் மதியம் உணவு முடித்து தூங்கி எழுந்தாள். மனம் சற்று தெளிவானது போல் இருந்தது. மீண்டும் துளிர்த்த பிருத்விராஜின் நினைவுகளை வலுக்கட்டாயமாக ஒதுக்கினாள். படிக்க வேண்டும் என வாங்கி வைத்திருந்த ஷெரில் சாண்ட்பர்கின் லீனின் புத்தகத்தை வாசித்தாள். மாலை அலுவலகத்திலிருந்து வந்த சுந்தரம் இன்று டின்னர் வெளியில் சாப்பிடலாம் என சொல்ல, பிரத்யு தன் வழக்கமான ப்ளூ ஜீன்ஸ் சந்தன நிற குர்த்தி அணிந்து தயாரானாள். என்னப்பா திடீர்னு இன்னைக்கு டின்னர் வெளியே சாப்பிடலாம்னு சொல்றீங்க, ஏதாவது விசேஷமா, பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா என தலையை கோதியபடி யோசித்தாள். எதுவும் இல்லம்மா என்ற அவரிடம், இருக்காதேப்பா உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சதா என கேட்ட மகளிடம் எதுவும் சொல்லாமல் சிரித்தபடி, let it be a surprise என காரை கிளப்பினார். மெல்லிய இசையில் கண்களை உறுத்தாத வெளிச்சத்தில் இதமான நாசியை வருடிய வாசமாக இருந்த அந்த ஹோட்டலில் தன் பெற்றோர்களுடன் நுழைந்த பிரத்யு, டேபிள் ரிசர்வ் செஞ்சுட்டீங்களாப்பா என கண்களை சுழல விட்டபடி தன் தந்தையை கேட்டாள். அவளது பார்வை ஒரு இடத்தில் தயங்கி நிற்க இதயம் ஒரு நொடி துள்ளியது. அவளது பார்வை நின்ற இடத்தை பார்த்த சுந்தரம் வாமா என அவள் கையை பிடித்து அழைத்து சென்றார். வா பிரத்யக்ஷா என எழுந்து வந்து அமிர்தா கூப்பிட எதுவும் சொல்ல தோன்றாமல் தன் அப்பாவை கேள்வியாக பார்த்தபடி நின்றாள். சுந்தரம் ஆகாஷிடம் சென்று கைகுலுக்கி பிருத்திவியின் தோளை தட்டி ஏதோ சொல்ல அவன் மெல்ல புன்னகைத்தான். சௌமினியும் அமிர்தாவின் அருகே சென்று அவளது கைகளை பிடித்து கொண்டு நின்ற அனிஷின் கன்னத்தை தடவி கொஞ்சலானார். வாங்க பிரத்யக்ஷா வந்து உட்காருங்க என ஆகாஷும் அழைக்க ஒரு வெற்று பார்வையை பதிலாக தந்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அவர்கள் நின்றிருந்த டேபிளில் சென்று அமர்ந்தாள். அவள் அழுத்தமாக வலிந்து வெளியிட்ட புன்னகையில் சிறிதும் சந்தோஷமில்லை. பிருத்விராஜ் உள்ளுக்குள் தவிப்புடன் அமர்ந்திருக்க பிரத்யக்ஷா அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் உணர்வுகள் அற்று அமர்ந்திருந்தாள். எவனை மறக்கலாம் என நினைத்து வெளியில் வந்தாலோ அவனே எதிரே வந்து அமர்ந்திருப்பது எரிச்சலாக இருந்தது. நாகரீகம் கருதி உதட்டில் இளநகை பரவி இருந்தாலும் கண்கள் மட்டும் வெறுமையாகவே இருந்தன. அமிர்தாவும் ஆகாஷும் சூழ்நிலையின் இறுக்கத்தை பேச்சினால் தளர்த்த முயன்றும் திரும்பவும் அங்கு இறுக்கம் தானாக வந்து சூழ்ந்து கொண்டதை அனைவரும் உணர்ந்தே இருந்தனர். பிருத்விராஜும் பிரத்யக்ஷாவும் பேசட்டும் என அவளையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தனர். பிருத்விராஜ் பிரத்யு தன்னுடன் பேசட்டும் என அவளையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். தன்னை பார்ப்பதையே பிரத்யக்ஷா தவிர்ப்பது அவனுக்கு சொல்ல முடியாத தவிப்பை ஏற்படுத்தியது. எதையாவது சொல்லி மற்றவர்கள் எதிரில் வாங்கி கட்டி கொள்ள வேண்டாம் என மௌனமாக அவளையே பார்த்தபடி இருந்தான். அனீஷ் மெதுவாக, சித்தப்பா இதுதான் சித்தியா என பிருத்துவை பார்த்து கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டான். அந்த டேபிளில் இருந்த அனைவருக்கும் பிரத்யு உட்பட ஒரு வினாடி மூச்சு நின்று தொடர்ந்தது. சொல்லுங்க சித்தப்பா என அனீஷ் திரும்பவும் கேட்டான். பிருத்வி அனீஷின் சின்ன கைகளை எடுத்து லேசாக தடவியபடி பிரத்யுவை பார்த்து, நீ அது அவங்க கிட்டேயே கேள என்றான். அனீஷ் தயங்கியபடி மெதுவான குரலில்,
நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தான் என்னோட சித்தியா? என பிருத்யுவை பார்த்து கைகளை விரித்து கேட்டான். அனைவரும் பிருத்யு என்ன சொல்லப் போகிறாள் என ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். முகத்தில் பெரிதாக புன்னகையை படரவிட்ட பிருத்யு அனீஷை காயப்படுத்த விரும்பாமல் சோ ஸ்மார்ட் என அவனது மென்மையான கன்னத்தில் மெதுவாக தட்டினாள். தேங்க்ஸ். அப்படின்னா நீங்க என் சித்தி தானே என திரும்பவும் விடாமல் கேட்டான். பெரியவர்கள் அனைவரும் பிரத்யக்ஷாவின் பதிலுக்காக காத்திருந்தனர். அமிர்தா அனீஷை அடக்க நினைத்தாலும் பிரத்யக்ஷாவின் பதிலுக்காக அவளுமே ஆவலுடன் காத்திருந்தாள். பிருத்விக்கு இதயம் தொண்டை குழிக்கு அருகே வந்து பெருத்த சத்தத்துடன் அடிப்பதாக தோன்றியது. ஃப்ரெண்ட்ஸ் என பிருத்யு அனீஷை நோக்கி கை நீட்ட குழப்பத்துடன் அனீஷ் அவளது கையை குலுக்கினான். அப்போ நீங்க என்னோட சித்தி என்ற அனீஷ் என்ன சொல்லி இருப்பானோ அதற்குள் அனி எனாஃப் என சத்தமாக சொன்னான் ஆகாஷ். அனீஷின் முகமோ வாடி சுருங்கி போனது. ஃப்ரெண்ட்ஸ் என்று பிரத்யக்ஷா சொன்னது பிருத்விராஜை அலைக்கழித்தது. நேற்று நடந்ததை வைத்து அவள் மறுக்க மாட்டாள் என நம்பினான். உடனே முடிவு எடுக்க 2 குடும்பங்களையும் சந்திக்க வைத்து அவள் மனம் மாறுவதற்குள் திருமணம் பேச நினைத்தான். ஆனால் அவள் அனீஷிடம் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னதில் காயப்பட்டு போனான். அவனது முகமே அவன் மனநிலையை உணர்த்த, அமிர்தா, பிருத்யு, இது ஒரு சின்ன கெட் டுகெதர். இவர் ஆகாஷ் ராஜ், உனக்கு இவரை முன்னாடி நல்லா தெரியும். நான் அவரோட வைஃப், ஹோம் மேக்கர், டொமஸ்டிக் இன்ஜினியர். எங்களோட அன்பு வாரிசு அனீஷ், கிண்டர் கார்டன் கிராஜுவேட் என நிறுத்தினாள். இவர் ஆகாஷின் தம்பி பிருத்விராஜ், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். நிறைய ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கார். டிஸ்கவரி அனிமல் பிளானட்ல இவரோட ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய பார்க்கலாம் என்ற அமிர்தா. அது மட்டும் இல்ல, ஆகாஷின் பிசினஸ் பார்ட்னர், லண்டன் பிசினஸ் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கார் என்றாள். பிருத்யு சூப் சாப்பிடுவதாக பாவனை செய்து தலை நிமிர்ந்து பார்க்காமல் ஸ்பூனால் கலக்கியபடி இருந்தாள். இது எதுவும் அவளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவனை பற்றி அவள் அறியாத விஷயங்களே இல்லை. இணையத்தின் வலைப்பதிவுகளில் அவன் பெயர் இருக்கும் இடங்களை எல்லாம் 3 மாதங்களாக அலசி ஆராய்ந்து அவனை பற்றி டாக்டரேட் செய்யும் அளவிற்கு தெரிந்து வைத்திருந்தாள். இருந்தாலும் தன் ஆர்வத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அனீஷுடன் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள். சுந்தரம் தன் குடும்பத்தை பற்றி சொன்னதோ, ரங்கன் குடும்பத்தை பற்றி சொன்னதோ எதையும் அவள் காதில் வாங்கவே இல்லை. சாப்பிட்டு முடிவிட்டு சிரித்து விடைபெற்ற சுந்தரம் சௌமினியையும் பிருத்வியும் அழைத்துக் கொண்டு கிளம்பினார். அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு ஆகாஷ் யோசனையுடன் அமிர்தாவை பார்த்தான். அமிர்தா, எனக்கு பிருத்விக்கு இந்த திருமணத்துல விருப்பம்னு தோணல. இது சாதாரண விஷயம் இல்ல. 2 பேரோட முழு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவசரமோ கட்டாயமோ இதுல வேண்டவே வேண்டாம் என அழுத்தமாக சொல்லிவிட்டு காரை எடுக்கச் சென்றான். அமிர்தா கவலையுடன் பிருத்வியை பார்க்க அவனது முகம் பார்க்க இயலாமல் கருத்திருந்தது. வீட்டிற்குள்ளே தன் அறைக்குள் செல்ல திரும்பிய பிரத்யக்ஷாவை சௌமினியின் குரல் தடுத்து நிறுத்தியது. பிரத்யு, நில்லு. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துகிட்ட என கோபமாக கேட்டார். எப்படி நடந்துகிட்ட? நான் யார்கிட்டயும் சண்டை எதுவும் போடலையே. நார்மலா தானே இருந்தேன் என்றாள். நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்ல. எதுக்கு போனோன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி இஷ்டமே இல்லாம ஹோட்டலில் இருந்த என சினத்துடன் கேட்டார். எதுவும் பேசாமல் இறுக்கமாக முகத்தை வைத்திருந்த மகளிடம், பிருத்விராஜ் கிட்ட என்ன குறைச்சல்? நல்லா படிச்சிருக்கான், அழகா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க அப்பா அவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சுட்டார். அவன் நடத்தையில குணத்துல ஒரு குறையும் யாரும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை என சத்தமாக சொன்னார். தன் குரலில் இதமாய் மாற்றியவர் அவளது கைகளை பிடித்து கொண்டு, இதெல்லாம் விடு. எல்லாத்துக்கும் மேல அவன் உன்னை எவ்வளவு விரும்புறான் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம விரும்புறவன் துணையா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க என கெஞ்சும் குரலில் சொன்னார். அம்மா, ப்ளீஸ், போதும். எனக்கு அந்த மாதிரி எந்த உணர்வும் பிருத்வி கிட்ட இதுவரை தோணல என சொல்லும் போதே பிருத்வியின் இதயம் இல்லை இல்லை, இது பொய் என அலறியது. கண்களில் நீர் வந்துவிடும் போலிருக்க பற்களை கடித்து தன் அழுகையை அடக்கி கொண்டாள். அப்ப இன்னும் நீ சுரேஷதான் நினைச்சிட்டு இருக்கல்ல? உன்னை வேணான்னு சொன்ன பிறகு அவனையும் ஏண்டி நீ நினைச்சிட்டு இருக்க? இப்படியே என்கிட்ட இன்னும் எவ்வளவு நாள் நீ இருக்கிறதா உத்தேசம் என பொரிந்து தள்ளினார். தன் தாய்க்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் பிரத்யக்ஷா உறைந்து நின்றாள்.